ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். நைட் டின்னருக்கு என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. நைட் டின்னருக்கு என்ன சமைச்சேன்னா ஒயிட் ரைஸ், தக்காளி தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, எக் ஆம்லேட். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். இந்த சைடு ஸ்டவ்வும் ஆன் பண்ணி தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக பேன் வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயமும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி தொக்குக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி தொக்கு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு, கிரேவி மாதிரி. இப்போ அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தோசை தவாவை வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் எடுத்து தோசை தவாவில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சோறுமே வெந்துருச்சு, அதை வடிச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, இப்போ அதை பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக் ஆம்லேட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு, இப்போ சாப்பாடு வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே.
ஒயிட் ரைஸ், தக்காளி தொக்கு, ஆம்லேட், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி. சாப்பிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ண எங்கள் அத்தைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம்லாம் கழுவிட்டோம், நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து. வெளியில் வேறு மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் சீக்கிரமாக கழுவிட்டு வந்து தூங்க போகிறோம். டின்னர் vlog ஓவர். தூங்க போகிறோம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன்.